OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் கேரமலோ அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற பிரேசில் தேசத்து மூவி. இது லாங்குவேஜ் வந்து போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ். இது $7.1 IMDb ரேட்டிங். கேரமலோ அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கேரமல் இருக்கும், நம்ம சாப்பிடும் ஐஸ்கிரீமில் கேரமல் ஐஸ், அந்த மாதிரி கலரில் இருக்கிற ஒரு நாய். அந்த நாய்க்கும் படத்தினுடைய கதாநாயகனுக்கும் இருக்கிற ஒரு உறவு தாங்க படம். அந்த செல்லப்பிராணி வளர்க்குறாங்க குட்டி பர்டிகுலர்லி இந்த டாக் லவ்வர்ஸ், அவங்க இந்த படத்தை பார்த்தே தீரணும். அப்படி ஒரு படம் கேரமலோ அப்படின்னு ஒரு நல்ல ஒரு க்யூட்டான மூவி. ஏன்னா நம்ம கதாநாயகன் வந்து ஒரு செஃப். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக இருப்பார், அசிஸ்டன்ட் செஃப்பாக இருப்பார். அவர் இதை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் படம் முழுக்க நாயை சுற்றி தான் கதை. ஜென்ரலாக நம்ம படத்தில் வந்து நம்ம மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாய் வரும். இது அப்படி கிடையாது. படத்தினுடைய மைய பொருள் வந்து நாய் தான். அந்த நாய் வந்து இவனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் பாதிப்பு ஏற்படுத்துது நம்ம கதாநாயகனுடைய வாழ்க்கையில், அதுதான் படம். அதில் ஒரு ஃபீல் குட்டான மூவி. என்னென்னா, அந்த செஃப்பாக இருப்பார், அசிஸ்டன்ட் செஃப்பாக இருப்பார். ஒரு நாள் அந்த நாய்கள் தனியாக சுற்றி எனக்கு பசியில், நாய்க்கு என்ன பண்ணார், ஒரு அந்த மட்டன் பீஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விடுவார். அது ஒரு பின்னாடியே சுற்றி கிடக்கும். இவர் வீட்டுக்கு வந்துடும். இவர் பேச்சுலர், தனியாக இருப்பார். இவர் வீட்டுக்கு வந்துடும், வீட்டிலே இருக்கும், மழையில் கஷ்டப்படும், தூக்கம் வராமல் கஷ்டப்படாமல் எட்டி பார்த்தா மழையில் இருக்கும். டக்குன்னு நாயை கொண்டு உள்ளே சேர்த்து விடுவான். உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அது பண்ணுற அட்டகாசம், ஊரையே நாசம் பண்ணிட்டோம். அந்த பெட்டையே கிழிச்சு போட்டு நாசம் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதுக்கிட்ட க்ளீன் பண்ணி அதை அழகுபடுத்துறது, சொல்கிறது, ஹவுஸ் ஓனர்கிட்ட சண்டை போடுறது நாய்க்காக. ஒரு நாள் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, நாயை பார்த்துக்கன்ட்டு. அந்தம்மா மறுநாள் வந்து வாழ்வாழ்கிற நாயை அது பேயின்னு சொல்லி இப்படி பாட்டு போய் நீயே காலி பண்ணுறா வீட்டானும். அந்த அளவுக்கு நாய் இவனுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் அந்த நாய் வந்து ரொம்ப அன்பாக இருக்கும். அது நாயினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அழகாக எடுத்துருப்பாங்க. மேபி அது சிஜி ஒர்க்காக இருக்கலாம். சிஜி ஒர்க்காக தான் ரொம்ப அழகாக அதை அப்படி பார்க்க ஏக்கமாக பார்க்குறது. அதெல்லாம் இதில் என்ன பியூட்டின்னா, அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க சீஃப் செஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வேலையை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த ஹோட்டலோட ஓனர், அந்த லேடி, டெரர் லேடி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானே செஃப்பாக இருக்கிறேன்னு சொல்லுவான் அந்த பையன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல செஃப். அந்த ஆப்ஷன் வந்து நல்லா இவன் டிஃப்ரெண்டான அந்த ஸ்டைல்லாம் பண்ணி செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த நாய் பண்ணுற பிரச்சனைனால இவனுக்கு அந்த வேலை கொஞ்சம் குழப்பமாயிடும். இது குறுக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவனுக்கு அந்த கேன்சர் வந்துடும் நடுவில். அப்புறம் பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. அப்போ அந்த டியூமர் டிடெக்ட் பண்ண உடனே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வேலையை விட வேண்டிய சூழல் வந்துடும். அந்த நேரத்தில் அந்த நாய் எப்படி அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதாங்க படம். சரி, நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம இடிஞ்சு போயிருக்கும் பொழுது மனிதருக்கு மேலே நம்பிக்கை போயிடும். எல்லாருமே நம்ம இலக்காரமாக பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன அப்பாடா விழுந்தாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலவர் இருக்காங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது ஒன்று கோயிலுக்கு போவோம், கடவுள்கிட்ட தான் திரும்பி அவர் தான் பேச மாட்டார். அது மாதிரி சூழலில் இந்த அனிமல் லவ் வந்துருக்கு பாருங்கள். அந்த நாய்கிட்ட அவன் இருக்கிறது, அந்த நாய் உன செல்லமாக பார்த்துக்கிறது, அப்படியே கண்ணெலாம் கலங்குற மாதிரி சீன்லாம் இருக்குது படத்தில். அதுவும் நாய் விருப்பம் உடையவங்க, எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம் நாய்னா. அந்த நாய் லவ் பண்ணுறவங்களுக்கு, அந்த பெட் லவ்வர்ஸ், அவங்களாம் இந்த படத்தை பார்த்து பிரமிச்சு போய்டும். அவ்வளோ அழகாக இருக்கும் படம். ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த நாய் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வருது, அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது, இவங்க அம்மாவை அவன் பார்க்க போவான். ஸ்டேஜ் அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அம்மா என்னடா பேச மாட்டேங்கிற வர மாட்டேங்கிறேன்னும் போது ஒரு ஸ்டேஜில் அம்மாட்ட வந்து மறைச்சினே தான் இருப்பான். எனக்கு டியூமர்னு சொல்ல மாட்டான். ஒரு ஸ்டேஜில் அவன் சொல்லும் பொழுது அம்மா கட்டி பிடிச்சி அழுவாங்க பாரு. அப்போ அந்த நாயை அவங்க பார்த்துக்கணுன்றது ரொம்ப எமோஷ்னலான மூவிங்க. அது ரொம்ப கண்ணு கலங்க வைக்கிற மூவி தான் அது. படம் பார்த்து முடித்தோம்னா ஒரு கனமாக இருக்கும். எதையான மனசு திருப்தியாக வெளியில் வருவோம், அதுக்கு நான் கேரண்டி. திருப்தியாக இருக்கும். இது படத்து முழுக்க ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கும் உண்டான ஒரு பாச பிணைப்பு என்ன, மனிதர்கள் தோற்று போகிற இடத்தில் எப்படி விலங்குகள் ஹெல்ப் பண்ணுது, நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஒரு திருப்தியாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் அப்பாடா. அது குட்டி பசங்களோட நீங்கள் பார்க்கணும். அந்த குட்டி பசங்களாம் கண்டிப்பாக அந்த நாயை லவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கணுங்க. படத்தில் எந்த விதமான ஆபாச சீனோ, இந்த சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்க, அது மாதிரி எந்த கச்சடாவே எதுவுமே இருக்காது படத்தில். நீட்டாக இருக்கும். குடும்பத்தோடு உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். கேரமலோன்ற இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. பர்டிகுலர் இஃப் யூ ஆர் a pet lover, you will love this movie in a WW way. Don't miss it. இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். Till then, see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.